வணக்க மக்களே, சட்டமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து திமுகவினரையும் ஜெயக்குமார், செல்லூர் ராஜா பரபரக்கும் அரசியல் களம் என்ன? வாங்க வீடியோவை கண்டாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் அதாவது ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகள் தான் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய போட்டியாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் அமைய இருக்கிறதா? இந்த வகையில்தான் தமிழகத்திலே கண்டிப்பாக இம்முறை 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதா? அதாவது ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் என அடுத்தடுத்த அறிவாலயம் வாசலிலே வரிசை கட்டி விக்கெட்டுகளை பார்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஒரு பெரும் அதிர்ச்சியில் இருந்து வருகிறதா? இந்த வகையில்தான் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ், சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரெல்லாம் மீண்டும் இணைக்கும் வேளையில் அதற்கான வேலை டெல்லி தலைமை செய்து கொண்டிருந்தது. ஆனால் அண்மையில் ஓபிஎஸ் அவர்களோ திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். டிடிவி தினகரனோ மறுபடியும் என்டிஏ கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டு கூட்டணி வைத்துள்ளாரா? இந்த வகையில்தான் தனித்து விடப்பட்ட சசிகலா மட்டுமே இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல்தான் உருவாகி கொண்டிருக்கிறதா? அதாவது இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று ரத்தங்கள் கவலையில் இருக்க, இப்பொழுது அடுத்த விக்கெட்டாக ஜெயக்குமார் மற்றும் செல்லூர் ராஜ் ஆகியோரின் பெயர்களும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு ஹிட்டாக அடிபட்டு வருகிறதா? இந்த வகையில்தான் அதிமுகவிற்கு ஒன்று என்றால் முதலாளாக பேட்டி கொடுப்பவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். அதாவது எடப்பாடியின் நிழலாகவே இருந்தவர்களில் ஒருவர். ஆனால் அவர் கடந்த சில நாட்களாகவே கடுமையாக அமைதி காத்து வருகிறார். ஏனென்றால் அதிமுகவை பற்றி பேசுவதே இல்லை. தேர்தல் காலத்தில் கூட பலத்த சைலண்டாக அவரே திமுக பக்கம் சாய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறதா? அது மட்டுமின்றி ராயபுரம் கணக்கு, அதாவது கடந்த தேர்தலில் ராயபுரத்தில் தோல்வியடைந்த ஜெயக்குமார் மீண்டும் அங்கு ஜெயிக்க வேண்டுமானால் ஆளுங்கட்சியின் பலம் தேவை என நினைக்கிறாரா? அதாவது வடசென்னை முழுக்க திமுகவின் கோட்டையாக மாறிவரும் சூழலில்தான் தனக்கான இடத்தை உறுதி செய்ய உதயசூரியன் வெளிச்சம் அவருக்கு தேவைப்படலாம். இவர் வெளிப்படையாகவே அங்கே கடந்த முறை தோற்க பாஜக தான் காரணம் என்கிறார்கள். அதாவது கிறிஸ்தவ மீனவர்கள் பலரும் இவருக்கு வாக்களிக்காமல் போக பாஜக கூட்டணி தான் இதற்கு காரணம் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதாவது சீனியர்களுக்கு நோ, அதிமுகவில் எடப்பாடி, சேலம் டீம், கொங்கு கேம்ப் மற்றும் ஆதிக்கம் செலுத்துவது ஜெயக்குமார் போன்ற சீனியர்களுக்கு ஒருவித அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறதா? அடுத்ததாக நமக்கு சீட் கிடைக்குமா என்ற பயமே அவரை திசை திருப்பலாம். இந்த முறையும் தோற்றால் கண்டிப்பாக அரசியலில் எதிர்காலம் ஜெயக்குமாரின் காலியாகிவிடும் என்றுதான் நினைக்கிறார்கள். அரசியல் வட்டாரங்கள் சேர்ந்த இந்த சமீபத்தின் தகவலும்படி தென் தமிழகத்தைச் சேர்ந்த அதிமுகவின் மற்றொரு மிக முக்கியமான மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஒருவர் திமுக தலைமைக்கு மிக நெருக்கமானவுடன் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுவதாக கூறப்படுகிறதா? அதாவது தென் மண்டலங்களின் தலைவர் வேறு யாரும் இல்லை, செல்லூர் ராஜ் என்கிறார்கள். அதாவது மதுரை என்றாலே செல்லூர் ராஜ் தான். ஆனால் சமீப காலமாகவே மதுரையில் எடப்பாடி தரப்பு புதிய முகங்களை முக்கியத்துவம் கொடுப்பதும் செல்லூர் ராஜாவுக்கு ரொம்பவே நெருக்கடி கொடுக்கிறதா? இந்த வகையில் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் முக்கிய அமைச்சர்கள் மீண்டும் திமுகவில் இணைக்கிறதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.